ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோய் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா வத்தலகுண்டு தான் போயிட்டுருக்கோம். வத்தலகுண்டில் வந்து ஒரு நர்சரி கார்டனில் வந்து நாங்கள் வந்து ஒரு பிளான்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுருந்தோம். பிளான்ட்ஸும் அப்புறம் பூச்செடி நிறையா பார்த்து வச்சுருந்தோம். அது வாங்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா, வண்டியில் போகிறனால நான் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, சாரி. நாங்கள் வந்து பிளான்ட்ஸும் வந்து அந்த பிளான்ட்ஸ் பூச்செடி, அதாவது ரோஸ் பூச்செடி வாங்கவும் அப்புறம் அதை வைக்க ஒரு பூந்தொட்டியும் வாங்க போயிட்டுருக்கோம். அது எல்லாமே வாங்கிட்டு வர போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஏன் இப்படி சிரிச்சிட்ருக்கேன்னா, எனக்கு வந்து ரொம்ப அப்படியே எக்ஸைட்டாக இருக்குது. இந்த பூ பார்க்கணும், அப்படி பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் பூவெல்லாம் வளர்த்தது கிடையாது. அதனால நான் ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கேன். நான் அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது சீக்ரெட், உங்களுக்கு நான் அதை சொல்ல மாட்டேன். எந்த பூன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வழியில் மயிலுமே பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ மயில் இருக்குன்னு. அழகாக பறந்துட்டு அது பாட்டுக்கு வண்டி சத்தம்லாம் கேட்டோன்னே அது பறந்துட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. பறக்க மேலே உட்கார நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. நான் இவ்வளோ மயிலை வந்து இன்றைக்கி தான் வந்து ஒரே இடத்துல பார்க்குறேன். ஒரு 5, 6, 7 இருக்கும். அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே நர்சரி கார்டன் வந்துட்டோம். வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பூச்செடி இருந்துச்சா, அதனால் குட்டி குட்டியாகவும் இருந்துச்சு, அப்புறம் பெருசாகவும் இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. க்ரீன் கலரில் இருந்துச்சா, அதனால ஃபுல்லாக க்ரீன். இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக ரோஸ் பூவாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. பார்த்துட்டு ரோஸ் பூவையும் பார்த்துட்டு இதில் என்ன பூ வாங்கணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நான் நடந்து போயிட்டுருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குங்க பார்த்தீங்களா. அப்புறம் நான் வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ பூ ரெட் கலரில், பிங்க்கு எல்லாம் அப்படியே நல்லா சூப்பராக இருந்துச்சு. குட்டி குட்டியாகவும் இருந்துச்சு, நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. எவ்வளோ குட்டி குட்டியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குன்னு. குட்டி ரோஸ் பூ, பெரிய ரோஸ் பூ இருந்துச்சு. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் எல்லா ரோஸுமே, பன்னீர் ரோஸு, டேபிள் ரோஸ், எல்லா ரோஸுமே இருந்துச்சாங்க. ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து என்ன ரோஸ்ன்னு கெஸ் பண்ணுங்க மேம். பாருங்க தம்பி அப்படி நின்றுட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் போயிட்டோம். ஒன்று பார்த்துட்டு இங்கே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு ரோஸ் பூ வாங்கிட்டோம். அது வந்து சீக்ரெட். உங்களுக்கு வந்து நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். நாளைக்கு ஈவினிங் வந்து நான் போடுவேன். நாங்கள் ரோஸ் செடி தான் வாங்கினோம், பட்டன் ரோஸ் வாங்கினோம். அது சீக்ரெட். நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கார்டன் வந்து எங்கே, அதாவது இந்த கார்டன் எங்கே இருக்குன்னா, வத்தலகுண்டு போகிற வழியில், டெம்பிள் சிட்டி போகிற வழியில், பைபாஸ் ரோடில் வந்து இந்த கார்டன் வந்து இருக்கு. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.